பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக இந்த ஹதீஸ் என்ன உணர்த்துகிறது? ஒவ்வொரு மனிதரோடும் ஷைத்தான் இருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஷைத்தான்கள் நம்முடைய உள்ளத்துல பல வகையான குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. இந்த ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன? ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலைகள். அந்த சூழ்ச்சி வலைகளில் இருந்து நாம் தப்பிப்பது எப்படி? இதுதான் இன்றைக்கு நான் சொல்ல போகிற உபதேசம். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்று சொன்னால் ஏராளமான சூழ்ச்சிகள் இருக்கிறது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், அவற்றில் ஒரு சில சூழ்ச்சிகள் நாம் அடிக்கடி அந்த சூழ்ச்சிகளுக்கு பலியாக விடுகிறோம். அவற்றில் சிலவற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பல ஆயுதங்களை பயன்படுத்துறான், பல தந்திரங்களை பயன்படுத்துகிறான். அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, மனிதனுக்குள் கோபத்தை தூண்டி விடுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபம் என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று. கோபம் என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகள்ல ஒன்றுதான் கோபப்படுவது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு சஹாபி, அவருக்கு திடீரென்று கடுமையான கோபம், மிக கடுமையான கோபத்திலே அவருடைய முகமெல்லாம் சிவந்து அவருடைய மூக்கு பிளந்து விடும் அளவிற்கு கோபத்தில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் கடுமையான கோபத்தில் இருக்கிறார், இவர் உடனே அஊது பில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அந்த கோபம் தணிந்து விடும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கோபமானது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே ஒன்று. ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு இந்த ஷைத்தான் கோபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த மனிதனுக்கு கோபத்தை செயல்படுத்த சக்தி இருக்கிறது, அவர் முதலாளி, அவர் நினைச்சா தன்னுடைய தொழிலாளிகள் மீது கோபப்படலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தன்னுடைய கோபத்தை செயல்படுத்துவதற்கு சக்தி இருந்தும் யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அவரை எல்லா படைப்புகளுக்கு முன்னாலும் அவரை அழைத்து அவரை கௌரவிப்பான், அவரை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான். அவர் நாடுகிற ஹூருல் ஈன்கள் கணக்கே கிடையாது. ஒரு ஷஹீதுக்கு கூட, ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடைந்த ஷஹீத், அவருக்கு கூட 70 ஹூருல் ஈன்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஆனா யார் கோபத்தை அடக்குகிறாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நாடிய ஹூருல் ஈன்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒரு சூழ்ச்சி என்ன? இந்த கோபம். நம்மிலே பலருக்கும் கூட அதிகமாக கோபம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் அவ்ஸினி, எனக்கு ஏதாவது வஸியத் உபதேசம் பண்ணுங்க. நபி சொன்னார்கள், லா தக்லப், கோபப்படாதே. திரும்பவும் கேட்கிறாரு, அவ்ஸினி யா ரசூலல்லாஹ், இன்னும் ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். பெருமானார் சொன்னார்கள், லா தக்லப், கோபப்படாதே. மீண்டும் கேட்கிறாரு, நபி சொன்னாங்க கோபப்படாதேன்னு சொல்லி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பெருமானாருடைய இந்த ஹதீஸை நான் யோசித்து பார்த்தேன், ஏன் நபி அவர்கள் கோபப்பட வேண்டாம் என்று அழுத்தமா ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, யோசித்து பார்த்தால் எல்லா தீமைகளுக்கும் தாயாக விளங்குவது கோபம். ஒரு மனுஷன் கோபப்பட்டான்னு சொன்னா, கோபப்படுகிறான்னு சொன்னா அவனுடைய எல்லா உறுப்புகளுமே பாவம் செய்யும். கோபப்படுகிற மனிதன் எல்லா உறுப்புகளும் பாவம் செய்யும். பாருங்க, அவனுடைய கண்கள் எதிரில் உள்ளவர்களே மிக மோசமா முறைத்து பார்க்க சொல்லும். அவனுடைய நாவிலிருந்து என்ன பேசுவான்னு சொல்ல முடியாது, என்ன வார்த்தை கோபத்துல சொல்லுவான்னு சொல்ல முடியாது. அவனுடைய கைகள் இருக்கிறது, எதையாவது எடுத்து எதையாவது அடிக்கும் போல தோணும். ஒரு மனிதன் கோபப்படுகிற போது அவனுடைய உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் பாவம் செய்கிறது. எனவேதான் நபி சொன்னார்கள், கோபப்படாது. ஆக இது ஷைத்தானுடைய முதல் சூழ்ச்சி என்ன? கோபம். மனிதனை கோபத்தின் மூலமாக